வந்துட்டேன் வந்துட்டேன். என்னை பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க. இன்னும் இவனை காணுமே அப்படின்னு தெரியும் எனக்கு நல்லா. அது மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவே. உன்னை பற்றி தான் இப்போ நவீனா பேசிகிட்டு இருந்தா. லேட் பண்ணுறான்னு சொல்லி அதுதான் அப்படியே கரெக்டாக உன் கதை கேட்டுருமே. ஏய் சாரிப்பா, நேத்து எங்க டேடி ஹோட்டல் கூட்டு போயிருந்தாங்களா, கொஞ்சம் பிரியாணி காரமா இருந்துச்சு, நல்லா வெட்டு வெட்டின்னு வெட்டிட்டேன். அதனாலதான் இன்னைக்கு வயிற்ற கலக்கிடுச்சு. அதுவும் கிளம்புற நேரம் பார்த்து இது போல ஆயிடுச்சு. அதனால தான்ப்பா லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க விளையாடலாம், இதுக்கு மேலே லேட் பண்ண தேவையில்ல. ஏய் ஃபர்ஸ்ட் இந்த மணலை அப்படியே மலை மாதிரி குவிச்சுக்குவோம். அப்படியே கும்பலா ஆக்கிக்கலாம். கும்பலா ஆக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம அதை தண்ணி போட்டு நம்ம விளையாடலாம். இந்த கேம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மணல விளையாடுற கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் ஹனி ஹனி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அதில் அப்படியே தண்ணி ஊற்றி ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு இப்படி சுற்றி நம்ம எடுத்தோம்னா அது ஒரு ஷேப் கிடைக்கும் தெரியுமா? நான் நிறைய டைம் பீச்சில் விளையாண்டுருக்கேன். இப்போப்பா அப்படியே பொறுமையாக எடு ஹனி, பொறுமையாக எடு ஹனி. அப்படியே உள்ள ஒரு ஷேப் கிடைக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அஃபீன், இது ஓகேவா? இது கரெக்டா இருக்கா? இந்த ஷேப் அழகா இருக்குல்ல? இதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு ஐடியா பண்ணலாம். இது இப்படியே இருக்கட்டும், மண்ணெல்லாம் அப்படியே நம்ம ஓரமா தள்ளிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிசைனுக்கு அப்புறம் சுத்தி நம்ம ஒரு அவுட்லைன் மாதிரி ஒரு கரை மாதிரி கட்டிக்கலாம். அப்படியே கிணறு மாதிரி இருக்கும், அப்படியே பள்ளமா இருக்கும். சுத்தி ஒரு அவுட்லைன், நடுவுல ஒரு அவுட்லைன் மாதிரி இருக்கும். இது பார்க்கவே எப்படி நமக்கு தெரியுது? இன்னும் பண்ண பண்ண ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்குள்ளார நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்துனா அந்த இடம் இன்னும் நல்லா அமுங்கி நல்லா கரெக்டா இருக்கும். தண்ணி ஊத்துனா உள்ள இருக்கிறது உடையுதுப்பா. தண்ணி ஊத்துனா மண்ணு கரையும் தான். இந்த லாஜிக் கூட தெரியாதா? அது ஒன்றும் பரவாயில்ல, அப்படியே நம்ம சேர்த்து அந்த பழைய ஷேப் மாதிரியே கொண்டு வந்து வச்சிடலாம். ஓகே அவ்வளோதான். நான் இப்போ என் சாகசத்தை காட்டுட்டுமா? சும்மா விட்டு பார்த்தேன், வண்டி ஓடுதான்னு செக் பண்ணேன். சும்மா ஒரு ஜாலிக்காக தானே செஞ்சேன். இதுக்கு போய் டென்ஷன் ஆகுறீங்களேக்கா? உனக்கு எது ஜாலி எது விளையாட்டுனே தெரியாது அன்பு. எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்ச அன்பு. நானே பாரு எல்லாம் விட்டு வச்சிட்டேன். சரி சரி இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நானே சரி பண்ணி கொடுக்குறேன். நான் டேமேஜ் பண்ணதை நானே சரி பண்ணி கொடுக்குறேன். ரொம்ப தாக்க பண்ணுவீங்க. சரி எல்லாம் ஃப்ரீ ஆகுங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? நான் அப்படியே ஜம்ப் பண்ணி நிக்க போறேன். ஹே ஜாலி ஜாலி. அழகா இருக்கனா? ரொம்பவே சூப்பரா இருக்குப்பா இங்க நடுவுல நிக்கிறதுக்கு. அஃபின் அஃபின், நீ அப்படியே நில்லு. நான் உன்னை திடீர்னு ஒரு क्वेश्चन கேட்க போறேன். ஒண்ணு பெருசால இல்ல, ஒரு விடுகதை தான் கேட்க போறேன். ஓகேவா? நீ உள்ள இருந்துட்டே பதில் சொல்லணும். ஹனி, நீ பாட்டு திடீர்னு வந்து இப்படி ஒரு ஷாக்க கொடுக்குற. சரி சரி பரவாயில்ல, கேளு. நமக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஜுஜிபிப்பா. இரு கேக்குறேன். பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், அது என்ன? அதுவா? ரொம்ப ஈஸி ஹனி. இப்படி ஈஸியாவா கேட்பேன்? அது என்ன தெரியுமா? வெண்டைக்காய் தான். இங்கிலீஷ்ல லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க. அதுதான். மேல பச்சையா இருக்கா, அதை திறந்து பார்த்தா முத்து முத்தா வெள்ளையா இருக்கும். அப்பாடா, நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு இதுல நின்னுட்டு ஆன்சர் சொன்னது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் கிளம்புறேன் ஹனி. இப்ப நீ உள்ளார நில்லு. அடுத்து நான் உன்னை விடுகதை கேட்கறேன். நீ என்ன கேட்டல்ல, அதே மாதிரி நானும் உன்னை கேட்கறேன். உள்ள நின்று ஆன்சர் சொல்லு, சரியா? ஹனி ரெடியா? கேட்கட்டுமா? கேளு கேளு, சொல்லிதானே ஆகணும். இல்லாட்டி உள்ள இருந்து வெளியே வரவே முடியாது. ஊரெல்லாம் சுத்துவான், வீட்டுக்குள் வரமாட்டான். அவன் யார்? என்னவா இருக்கும்? ஊரெல்லாம் சுத்துவான், வீட்டுக்குள் வரமாட்டான் அப்படின்னா யாரு? பைக் சுத்துது, சைக்கிள் சுத்துது, கார் எல்லாம் சுத்துது. அதெல்லாம் வெளியே தான் நிப்பாட்டி வைக்கிறோம், உள்ள எடுத்து வர மாட்டோமே. அதுவா இருக்குமா ஆன்சரு? எனக்கு தெரிஞ்சது இந்த பைக் கார் சைக்கிள் தான்ப்பா. அது இல்ல ஆன்சரு. நீ தப்பா சொன்னா அதுக்கு பனிஷ்மெண்டா உன் மேல தண்ணி ஊத்துவோம். பரவாயில்லையா? என்னது, தண்ணி ஊத்துவீங்களா? ஆமா, தப்பா சொன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் தானே. இப்படிதான் நம்மளோட கேமே எப்பயும் இருக்கும். அதெல்லாம் முடியாது ஹனி. எப்பயுமே யார் அவுட் ஆனாலும் நாங்க சொல்றத நீங்க செய்யணும்.
நான் சொல்றத நீங்க ஏத்துக்கணும். அதனால உங்க மேல இப்ப தண்ணி ஊத்த தான் போறோம். ஏய் போதுண்டி, விட்டுருங்கடி. எனக்கு ஏற்கனவே சளி பிடிச்சிருக்குடி. போதுண்டி, இதுவே குளிருதுடி. இதுவே எங்க அம்மா திட்டுவாங்கடி. விட்டுருங்கடி. தலையெல்லாம் ஈராயிடுச்சுடி. எப்படியோ தப்பா சொல்லவும் வச்சு செஞ்சிட்டீங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட இருந்தா நான் அவ்வளவுதான். அதுக்கு ஆன்சர் இப்பவாவது என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு ஆன்சர் சப்பல். அன்பே, நீயா? உன்னை கேட்கட்டுமா? ரெடியா இருக்கியா? உன்னை கேட்குறேன். ஒருத்தவனை வெட்டுனா நம்ம கண்ணில் தான் தண்ணி வரும். அது என்ன? என்னவா இருக்கும்? யாரை வெட்டினா நம்ம கண்ணில் தண்ணி வரும்? எனக்கு இந்த ஆன்சரே தெரியலையே. எங்கள் அம்மா இருந்தாவது எங்கள் அம்மாட்ட கேட்டால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இவங்ககிட்ட நான் இப்போ தனியாக மாட்டிக்கிட்டேனே, என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்களோ தெரியலையே. அக்கா ஆஃபின் அக்கா, எனக்கு தெரியலக்கா. அப்பனா உனக்கு தலைமலை தண்ணி இல்ல, இத சுத்தி தண்ணி ஊத்த போறோம். இந்த மண்ணு கரைஞ்சு நீ உழுவ போற. நீ தானே எனக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்ன. நீ தான் நல்லா சிங்கன்னு சொல்லுவ. ஆமாம், நாங்களாம் யார் தெரியுமா? கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணும் ஒட்டாது. அது மாதிரி நாங்கள் நீங்கள் என்ன பண்ணாலும், ஏன் நான் நிற்பேன், நடப்பேன், குதிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு எந்த பயமும் இல்லை. நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.